1000 ரூபாய் பந்தயம். 2000 ரூபாய் பந்தயம். 1000 ரூபாய் பந்தயம் அவன் குதிப்பான். 2000 ரூபாய் பந்தயம் அவன் குதிக்க மாட்டான். ஏய், உன்னை நம்பி பந்தயம் கட்டிட்டேன்டா. உனக்காக கூட்டத்தெல்லாம் விலைக்கு வச்சேன்டா. கரெக்டா குதிடா. குதிக்காதடா. நிம்மதியா சாகவாது விடுங்கடா. என்ன எல்லாரும் சேர்ந்து பந்தயம் கட்டுறீங்க? யார் யாரு? அங்க பாருங்கண்ணே. அதான் மேல உட்காந்துக்கான ஒருத்தன். மேல வந்து தற்கொலை பண்ணிக்க குதிக்கிறேன்னு சொன்னான். குதிரான்னு சொல்லிட்டு நான் 1000 ரூபாய் பந்தயம் கட்டினானே. குதிக்க மாட்டான்னு 2000 ரூபாய் கட்டினானே. நீங்களே சொல்லுங்க, குதிப்பானா குதிக்க மாட்டானா? ஏண்டா ஒருத்தர் சாருக்கு மேல நின்னுக்கிட்டு அவனை காப்பாத்துறதை விட்டுவிட்டு பந்தயம் கட்டிக்கிட்டு இருக்க மனுஷன் அண்ணே, அவன் செத்த என்ன போயிட்டு என்ன பந்தயம் கட்டி காசு சம்பாதிக்க ஒரே குத்தம் உன்னே கொண்டுருவேன். இரியா அண்ணே, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வந்து அவன் செத்தா தவிர வாங்கப்பலாம். உசுரா மனுஷன் உசுரு நிலம் வலிக்க முடியாது, போனா வராது. டேய் தம்பி, என்ன பண்ண போற? கீழே குதிக்க போறேன். ஆமா, அதுக்கே உட்கார்ந்து இருக்க. இன்னும் குதிக்க பயமா இருக்கு, அதனால நான் உட்கார்ந்து குதிக்க போறேன். அட நன்னாரி பயல, இவ்வளவு உயரம் ஏறி வந்து பயமா இல்ல, இங்க வந்து நிக்கிறதுக்கு பயமா இருக்கா? இவ்வளவு பயம் இருக்கவே ஏன்டா குதிக்கிற? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? என் காதல் பயிலா போச்சு. என்ன பரீட்சையில பயிலான மாதிரி சொல்ற? விவரமா சொல்லுப்பா. அது வந்து நான் ஒரு பொண்ணு 6 மாசமா காதலிச்சேனே. அவன் என்னடானா திடீர்னு ஒரு நாள் அவன் புருஷன் கூட ஓடி போயிட்டானே. புருஷன் கூடயா? அப்ப அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா? காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்புறம் அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தானா அப்பாட்டியா இருந்தானா தடுத்தானே உடனே தள்ளி விட்டுருவேன். எது என்ன எதுக்குடா தள்ளுற? ஏன்னா அப்படி அவ்வளவு பேர் லவ் பண்ணி செத்தா நாட்டுல ஆம்பளையில எல்லாம் போயிருவாங்கடா. அப்புறம் பொம்பளைலாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நான் தாகத்தான் போறேன். குதிக்கத்தான் போறியா? ஆமா. செதறிடுவடா. சரி இங்க பாரு, நீ கீழே குதிச்சு சாகலன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவ? இந்தா கயிறு இருக்குல்ல, இதுல தூக்கு போட்டு தொங்குவேன்ல. சரி, தூக்கு போட்டு சாகலைன்னா? இந்தா கத்தி இருக்குல்ல, இதால கழுத்தை கரகரம் செத்துருவேன்ல. சரி, கழுத்து அறுத்து சாகலைன்னா? இந்தா விஷம் இருக்குல்ல, இந்த பக்கன்னு குடிச்சிட்டு செத்துருவேன்ல. குடிச்சுன்னு சாகலைன்னா? வெடிகுண்டு இருக்குல்ல, எங்க இருக்கு? அது மேலதான் 1/2 மணி நேரமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. இது வெடிகுண்டா? என்னடா டிக்கி டிக்கின்னு கேக்குது? டிக்கி கடியில இருந்தா டிக்கி டிக்கின்னு தான் கேட்கும். வேணாண்ணே, சொல்றத கேளுண்ணே, வந்துருண்ணே. அட பாவி, என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. காப்பாத்த வந்தது குத்தமாடா? யோ, எந்திரிச்சானா வெடிச்சிருமியா? எது வெடிக்கும்? பேசாம நம்மளும் பந்தயம் கட்டி இருக்கலாம் போட்டுருக்க. ஆமா, இது எந்த ஊரு? எல்லாமே தலைகீழ இருக்கு.